அன்பான அருள் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பண்ணாதவங்க. அதே சமயம் இந்த பதிவை அற்புதமாக நீங்கள் ரசித்து பார்த்து அதே சமயம் லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய ராசி பலன். எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஆடி மாதம் 25ஆம் நாள் தக்ஷணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை பிரதோஷம், மேல்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று காலை 6:38 மணி வரை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12 மணி வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று அதிகாலை 1:57 மணி வரை ஹர்ஷணம், அதன் பின்பு இரவு 11 மணி வரை வஜ்ரம், அதன் பின்பு சித்தி. கரணம் இன்று காலை 6:38 மணி வரை தைத்துளம், அதன் பின்பு மாலை 5 மணி 9 நிமிடங்கள் வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 12 மணி வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை. அனுஷம், கேட்டை ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது அருள் மீடியா நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சூலம்னா என்ன அப்படின்னு. என்ன அப்படின்னா, இந்த கிழக்கு திசை நோக்கி நம்ம இன்றைக்கி பிரயாணம் பண்ணப்படாது எந்த விஷயத்துலேயும். அதுக்காக நம்ம ஒரு லௌகீக விஷயமா இல்லை வெளியில் ஏதாவது ஒரு விஷயமாக நம்ம போகணும், உத்தியோகம் நிமித்தமாக ஏதோ ஒரு பயணம் போகணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? அதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்கிற, பரிகாரமாக கொஞ்சம் தயிர் கர்டு சாப்பிட்டு போயிடுங்க, அற்புதமான பிரயாணங்கள் உண்டாகும், எந்தவித கஷ்டங்களும் இருக்காது அந்த பிரயாணத்தில். அந்த மாதிரி கடக லக்னம், இருப்பு 1 நாழிகை 22 வினாடிகள். இன்றைக்கி திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதேமாதிரி நவகிரகங்களில் உள்ள மாத்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வணங்க அழகான ஒரு சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மற்றபடி இன்றைக்கி அருமையானது பிரதோஷம். பிரதோஷம் அப்படின்னாலே ரொம்ப விசேஷம், கரெக்டாக? ஏன் அப்படின்னா அது தேய்பிரை பிரதோஷமோ வளர்பிறை பிரதோஷமோ, பிரதோஷம் ரொம்ப விசேஷம். இதில் என்ன இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு நந்தீஸ்வரர், சிவபெருமான், பார்வதி தாயார் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுக்காக மற்ற தெய்வங்களெல்லாம் வழிபடக்கூடாதான்னு கேட்காதீங்க, எல்லாமே உண்டு. அப்படியே பிள்ளையார்லேருந்து நான் ஆரம்பிக்கணும், பிடிச்ச நவகிரகத்தில் முடிக்கணும், கரெக்டாக? அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக சிவபெருமான், பார்வதி, அதே சமயம் நந்தீஸ்வரர் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம். குழந்தை பாக்கியம் இல்லாதவா கண்டிப்பாக இந்த நந்தீஸ்வரர் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணுவான்னா, காப்பரிசின்னு சொல்கிறது அந்த ஒரு இது கொடுப்பா, என்ன அது ஒரு ஸ்வீட்டு. அந்த காப்பரிசி சாப்பிட்றது ரொம்ப விசேஷம். குழந்தை பாக்கியம் இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பிரதோஷ தினத்தன்னைக்கு அந்த சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு, ஆராதனைக்கு ஏதாவது திரவியங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். எல்லாருமே மேஷராசிலேருந்து மீனராசி வரைக்கும் எல்லாருமே இந்த பிரதோஷத்தன்னைக்கு ஏதாவது ஒரு திரவியம், பால், பழம், பன்னீர், இளநீர், எவ்வளோ இருக்குது, சந்தனம், விபூதி, எவ்வளோ இருக்குது, வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இது பண்ணுறதுனால குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் குறையும், உத்தியோகம் இல்லாத குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும், சுபகாரியங்கள் தள்ளி போயின்ட்டுருக்க அந்த சுபகாரியங்கள்லாம் டக்கு 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 டக்குன்னு நடக்கும். அதுமாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறா, நந்தீஸ்வரர் காதில் போய் நம்மளோட பிரார்த்தனை சொல்கிறோன்ட்டு கட்டி பிடிச்சுன்னு சொல்கிறா. அதெல்லாம் செய்யக்கூடாது, கட்டி பிடிக்கவே கூடாது. கிட்டக்க போய் காதில் லைட்டாக சொன்னாலே போகிறோம். இந்த நந்தீஸ்வரர் கொண்டு போய் சிவபெருமான்கிட்ட சேர்த்துருவார். சிவபெருமான் உடனே உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த வெளியில் நின்று நம்ம கத்தினோன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிறவா நம்மளோட குறைகள் ஆட்டோமேட்டிக்காக அவளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நம்மளை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க,
ஒரு தப்பான அபிப்பிராயம் நினைப்பாங்க. ஐயோ, குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கோ அப்படின்னு. அதனால தான் கிட்டக்க போய் சொல்கிறதுங்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நந்தீஸ்வரர் கிட்டக்க போயிட்டு காதில் உங்கள் பிரார்த்தனையை சொல்லுங்க. அற்புதமான அந்த பிரார்த்தனைகள் சிவபெருமானோட அனுகிரகத்தால் உங்களுக்கு அருமையாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரன், கடக ராசியில் சூரியன், புதன் மற்றும் குரு பகவான், சிம்மராசியில் கேது, கன்னிராசியில் சுக்கிரன் நீச்சம், கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி வக்ரம் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேர்களே, இன்றைக்கி உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்கும். தைரியமாக எல்லா வேலையிலையும் செய்வேன். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தைரியம் உண்டாகும் நீங்கள் எடுக்கிற காரியங்களில். அதேமாதிரி தொழில் வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்கும், கவலையே விட வேண்டாம். நல்லா ஜம் 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 ஜம்னு போயின்னு இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். முக்கியமாக அதானே, இந்த கணவன் மனைவி பிணக்குகள் இதெல்லாம் அப்படியே ஓடி போயிடும். அடுத்தபடியாக இந்த சந்திர பகவான் உங்களோட 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார், என்ன செவ்வாயோட. ஸோ இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும், தைரியமாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் அங்கே தான் இருக்கார். ஸோ உங்களோட முயற்சிகள் இன்றைக்கி கண்டிப்பாக பலிதமாகுங்க. அரசியல்வாதிகள், கலைத்துறை நண்பர்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி யோகம், சூப்பரான யோகம். படிக்கிற குழந்தைகள் எனக்கு ரொம்ப நன்னா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்னா மகாலட்சுமி. மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கோ, சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அதேமாதிரி உங்களோட அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைக்கி உங்களுக்கு அடி தூள் கலப்பி போய்கிட்டே இருப்பீங்க, சும்மா அதிருதில்லை அந்த மாதிரி. ஏன் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானம்ங்கிற 2ஆம் இடத்துல சந்திர பகவான் செவ்வாயோடு சேர்ந்துருக்கார். செவ்வாய் உங்களுக்கு விரையாதிபதினாலும் இன்றைக்கி ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வருமானத்தை வச்சு ஒரு விலை உயர்ந்த பொருளை வாங்கிடுவீங்க. அது வாங்கணும்னு ரொம்ப நாளாக மனசில் நினச்சிருக்கீங்க, கரெக்டாக? அது இன்றைக்கி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதுமாதிரி உத்தியோகத்தில் சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக நடக்கும். கணவன் மனைவி இன்றைக்கி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஒவ்வொரு அற்புதமாக இருக்கும். குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். படிக்கிற குழந்தைகள் நீங்கள் ரொம்ப நன்னா படிப்பேன். ரொம்ப இந்த நாக்கில் சரஸ்வதி அப்படியே தாண்டவம் ஆடுவா, அந்தளவுக்கு நல்ல படிப்பு இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கிறவாளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான செய்தி காத்திருக்குங்க. இன்றைக்கி ரிஷபராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம்னு பார்த்திங்கன்னா பச்சை. அதே மாதிரி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்ணிட்டு போங்க, அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. முன்கோபத்தை தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா ஜென்மராசியில் சந்திர பகவான் மனோகாரகன், கரெக்டாக? அவர் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி ஜென்மராசியில் இருக்கார். பணத்துக்காக கொஞ்சம் அலையக்கூடிய நேரம் உண்டாகும். அடுத்தபடியாக அதே இடத்துல அந்த செவ்வாயும் உட்காந்துட்டுருக்கார். அப்போ என்ன ஆகும்? குழப்பம் இருக்கும் கொஞ்சம். அதேமாரி அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் எதுக்காவது வெளியில் போகிற மாதிரி இருக்கும். அதுமாரி தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது யாரையாவது பார்க்குறதுக்கு போகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அந்த வங்கி கடன் உதவி அதுக்காக பேங்க்கு போகிற மாதிரி இருக்கும். அலைச்சல் இருக்கும். மற்றபடி கணவன் மனைவரும் பரவாயில்லை, ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகணும் தயவுசெய்து. அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கிறது நல்லதுங்க. அரசியல்வாதிகள் கப் சிப் அப்படின்னு இருக்கணும். அதேமாரி இந்த கலைத்துறை நண்பர்கள் அவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரத்துக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கவனமாக படித்தா ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான நிறம் என்னென்னா அடர் நீளம். இன்றைக்கி துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணிட்டு போங்க, அற்புதமான தைரியம் கிடைக்கும் உங்களுக்கு. எல்லா வேலையிலும் சக்ஸஸ் ஆகும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. கடக ராசினியர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஏகப்பட்ட செலவை சந்திக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கும். ஏன் அப்படின்னா அயனசயன பகத்தானம்ங்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் செவ்வாயோடு சேர்ந்துருக்கார். குரு வேறு உங்கள் ஜென்மராசியில் இருக்கார். இன்றைக்கி குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வாழ்க்கை துணைக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பாவுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய வாய்ப்புகள். இன்றைக்கி உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனைலாம் இருக்கும். இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகலாமாங்கிற மாதிரி. அதுமாதிரி தொழில் வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் அபிவிருத்திகரமாக தான் நடக்கும், கவலைப்பட வேண்டாம். அரசியல்வாதிகள்லாம் இன்றைக்கி ஒரு பயணம் ஏற்பாடு பண்ணுவாங்க, அதன் மூலமாக ஒரு நன்மை உண்டுங்க. அடுத்தபடியாக இந்த கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளுக்காக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலரும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள்
கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பல். இன்றைக்கி ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு போங்க, அற்புதமான மன தைரியம் கிடைக்கும், காரிய சித்தி உண்டாகும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. சிம்ம ராசி நேயர்களே, இன்றைக்கி அடி தூள் தான், சும்மா அதிர்றது இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி லாபஸ்தானங்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் செவ்வாயோடு சேர்ந்துட்டுருக்கார். சூப்பரான டே. இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சலுகைகள் கிடைக்குங்க. சரியா, நீங்கள் கேட்குற இந்த சேலரி அட்வான்ஸ் அது இது எல்லாம் இன்றைக்கி சேங்ஷன் ஆகிடும். அடுத்தபடியாக இந்த ப்ரொமோஷன் பற்றி ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் இன்றைக்கி லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அதேமாரி கலைத்துறை நண்பர்களுக்கும் ஒரு வருமான வாய்ப்பு கிடைக்கிறதுனால ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இன்றைக்கி படிக்கிற குழந்தைலாம் ரொம்ப உற்சாகமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவர் ரொம்ப ஆதரவாக இருப்பார். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். இன்றைக்கி வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்னா சிவபெருமான். ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு எம்பெருமான் சிவபெருமானை மனசால தியானம் பண்ணிட்டு போங்க. இன்றைக்கி உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான கன்னி ராசினியர்களே, இன்றைய நாள் பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது ஜீவன பகவங்கிற 10ஆம் இடத்துல சந்திர பகவான் செவ்வாயோடு சேர்ந்துட்டுருக்கார். இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் வேகமாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும், பரபரப்பாக இருப்பேள். அதுமாதிரி தொழில் வியாபாரம் சூப்பராக போகும். இன்றைக்கி நிறைய வாடிக்கையாளர்கள் வந்த வண்ணமாகவே இருப்பாங்க, ரொம்ப அற்புதம். அதேமாரி இன்றைக்கி கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுனால வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு பெரிய சான்ஸ் இருக்குங்க. கலைத்துறை நண்பர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கிற நம்ம அன்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல குட் நியூஸ் இருக்குங்க. இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் என்னென்ன வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான துலாம் ராசினியர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படின்னா கவலையே விட வேண்டாம். பாக்கியஸ்தானம்ங்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் செவ்வாயோடு சேர்ந்துட்டுருக்கார். சந்திராசிரமெல்லாம் போய் ஒரு நாள் ஆகிடுது. அதனால் இன்றைக்கி ஒரு சந்தோஷம்தான். இன்றைக்கி கணவன் மனைவி உறவெல்லாம் ரொம்ப ஜோராக இருக்கிறதுனால ஜாலியிலோ ஜிம்கானா சந்தோஷமாக வெளியில் போயிட்டு வாங்கோ. அடுத்தபடியாக உத்தியோகத்தில் ரொம்ப நாளாக அந்த குழப்பங்கள்லாம் குறையும். அதுமாதிரி இன்றைக்கி தொழில் வியாபாரமும் ரொம்ப நல்லா நடக்கும். சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும். கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். படிக்கிற குழந்தைகள் இன்றைக்கி ரொம்ப நல்லா படிப்பீர்கள், ரொம்ப அற்புதமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான நிறம் என்னென்னா ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான விருச்சிக ராசினியர்களே, இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். ஏன்னா இன்றைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க. சந்திராசிரமம் இருக்குன்னாலே கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், ஒரு படபடப்பு இதெல்லாம் இருக்கும். ஏன்னா அஷ்டம ராசியில் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் 2 பேரும் இருக்காங்க. அப்போ ஒரு டென்ஷன் கோபம் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இன்றைக்கி என்ன பண்ணணும், நீங்கள் யோகா தியானம் இதிலெல்லாம் ஈடுபாடு பண்ணிங்கன்னா மனசுக்கு ஒரு தெளிவாக இருக்கும். அப்போ நமக்கு அந்த கோபம் வராது. கரெக்டாக? அதனால் இன்றைக்கி யோகா தியானம் இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளும் கொஞ்சம் கவனமாக படிக்கிறது நல்லதுங்க. நீங்கள் முக்கியமாக என்ன சொல்லணும்னா வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். வெளியில் கிளம்பும்போதே வண்டி எடுக்கும்போது பெட்ரோல் இருக்கா அது இருக்கா இது இருக்கா எல்லாம் பார்த்துட்டு லைசன்ஸ் எடுத்துட்டாச்சா கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு தான் வெளியில் போகணும். சரியா? அதே மாதிரி இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவளுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கலாம். அதுமாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் குடும்பமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதுவும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான தனுசு ராசினியர்களே, இன்றைய நாள் கலகலப்பான நாள், அற்புதமான ஒரு நாள்.
ஏன்னா இன்றைக்கி கலத்திரபாவங்கிற 7ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அற்புதமாக செவ்வாயோடு சேர்ந்துட்டுருக்கார். இன்றைக்கி குழந்தைகளின் மூலமாக சந்தோஷம் இருக்குங்க. ரொம்ப நாள் இந்த திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு இன்றைக்கி திருமண யோகம் உண்டாகிறதுனால பெற்றவர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் இன்றைக்கி நல்லபடியாக போயின்னு இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி நல்லபடியாக தான் இருக்கும். இன்றைக்கி கணவன் மனைவி உறவெல்லாம் ஓரளவுக்கு இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க, கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி கூட்டாளிகள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தொழில் வியாபாரத்தில் இன்றைக்கி பால்யகால சிநேகிதர்களை சந்தித்து மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைக்கி இந்த தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு, வணங்க வேண்டியதுவும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய நாள் அற்புதமாக ஆற்றல் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இன்றைக்கி பகை ருண ரோகம்ங்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் செவ்வாயோடு சேர்ந்துருக்கார். அட்டி தூள் கிளப்பி போய்கிட்டே இருப்பீங்க என்ன பண்ணினாலும். ஏன்னா இந்த சுகாதிபதி செவ்வாயோடு இந்த சந்திர பகவான் சேர்றார். அட்டி பின்னி எடுக்க போகிறீங்க. இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப, அதுவும் இன்றைக்கி வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அதே மாதிரி இன்றைக்கி உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி நீங்கள் எடுக்கிற காரியங்களுக்கு ஒரு சிறப்பான அந்தஸ்து கிடைக்கும். அடுத்தபடியாக கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் படு ஜோராக நடந்துப்பீங்க. கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள் சுட்டியாக படிப்பீங்க. அப்படியே ரொம்ப அற்புதமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கு நல்லா கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, வணங்க வேண்டியதுவும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க. ஏன்னா பஞ்சமஸ்தானங்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக செவ்வாயோடு சேர்ந்துருக்கார். இந்த செவ்வாய் உங்களுக்கு யார்? 3ஆம் இடத்து அதிபதி. ஸோ இன்றைக்கி தைரியமாக சில வேலைகளை செய்வீங்க. அதுவும் குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கும். அதுவும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு இந்த குழந்தைகள் ஜோராக கை கொடுப்பா வருங்க. அதுவே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதேமாதிரி இன்றைக்கி உத்தியோகத்தில் வேலை பளு கண்டிப்பாக குறையுங்க. தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி சூப்பராக இருக்கும். இன்றைக்கி மூத்த வயதை சேர்ந்த அன்பர்கள்லாம் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ள நேரிடலாம். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு மனநிலை இருக்குங்க. ரொம்ப நாள் கழித்து தெளிவாக இருப்பீங்க. கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் இன்றைக்கி ரொம்ப நெருக்கடியே இல்லைங்கிற மாதிரி தெளிவாக இருப்பீங்க. கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம், வணங்க வேண்டியதுவும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் ரொம்ப நாளாக வீடு மனை வாகனம் ஏதானும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா சுகஸ்தானங்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் செவ்வாயோடு சேர்ந்திருக்கார். செவ்வாய் உங்களுக்கு யார்? தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி. இன்றைக்கி உங்களுக்கு பொருளாதாரமும் உயர்வடையும். அந்த பொருளாதாரத்தில் நீங்கள் எடுக்க காரியங்கள் அற்புதமாக இருக்கும். வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும். அதேமாதிரி இன்றைக்கி உத்தியோகத்தில் சூப்பராக சில பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத சம்பவம்லாம் நடக்கும். அதுமாதிரி தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில காரியங்களுக்கு பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். இன்றைக்கி அதே மாதிரி இந்த இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்கள் திடீர்னு வருவாங்க. அதனாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். எதிர்பாராமல் வந்தால் அது ஒரு விசேஷம் தானே. தைரியம், சந்தோஷம், அற்புதமான ஒரு சந்தோஷம். அதனாலே தைரியம் உண்டாகும். ஆகா நம்ம ரிலேஷன் வந்துட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி படிக்கிற குழந்தைகள் இன்றைக்கி சொல்லவே வேண்டாங்க. ரொம்ப அற்புதமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க, மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். ஏதாவது ஒன்று, அலோபதி வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு இந்த நாட்டு மருத்துவம் சாப்பிடுவோம், இல்லைன்னா ஏதாவது யுனானி, ஹோமியோபதி, ஆயுர்வேதம் அப்படி போயிடலான்னு இருப்பீங்க. இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு சில பிரயாணங்கள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும். இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம், வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி